எல்லாருக்கும் வணக்கம். 4 கோடி மக்களின் மனநிலையும் திக் திக் திக்குன்னு தான் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய நாக்கும் எது ஜெயிக்கும்னு பேசிக்கிட்டே இருக்குது. மூளைக்குள்ள ஒரு குளச்சல் ஓடிக்கிட்டே இருக்குது. டிவி செய்தி சேனலெல்லாம் தேர்தல் முடிவை ஏதோ தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு வர நிகழ்ச்சிகளுக்கு ப்ரமோஷன் செய்வது போல் தேர்தல் முடிவு ஒளிபரப்புவதை பாட்டாக பாடியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போல எடுத்தும் விளம்பரம் செய்கின்றனர். தேர்தலில் போட்டியிடுகிற ஒவ்வொரு கட்சி தலைவரின் ஆளுமை திறன் பற்றி பார்க்கலாம். முதலில் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி என்கிற மிகப்பெரிய ஆளுமை திறன் உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய ஆளுமை திறன் என்பது இந்த 5 வருஷத்தில் முதலமைச்சராக பதவி வகிச்சதை நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா காலத்தில் மேயராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் 2014 எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தவர். அதனால் அவர் தமிழகம் முழுவதும் ஃபேமஸ். அடுத்து விஜய் சினிமா என்ற துறையிலிருந்து வந்தவர். அவர் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாகவும் ஜொலிக்கக்கூடிய மாஸ் ஹீரோ. அவருடைய ஆளுமை திறன் என்பது இப்போ ஜெயிச்சு வந்தால் தான் தெரியும். இருந்தாலும் அவர் தமிழகம் முழுவதும் ஃபேமஸ், பிரபலமான முகம் அவரது. அடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர் ஸ்டார் வேல்யூ முகம் கிடையாது. அம்மா இருக்கும்போது அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒருவர், சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். இவருடைய ஆளுமை திறன் என்பது இவருடைய ஆட்சியில் 4 வருடங்கள் எப்படி இருந்ததுன்னா, மத்திய அரசை சமாளித்து, தமிழகத்தில் அப்போதைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவை சமாளித்து, உட்கட்சியும் சமாளித்து, கட்சியில் 130 எம்எல்ஏக்களை சமாளித்து ஆட்சியும் திறம்பட நடத்தினார். அதனால் இவருடைய ஆளுமை திறன் மிக்கவர் தான். இப்போ 2024 இவர் தான் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.